மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ள நிலையில் தொழில் வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றே மதுரையில் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வாகும் என்றும் தெரிவிக்கின்றனர். மதுரையை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக சுற்றுலாவும் தொழில் வளர்ச்சியும் இப்போ தான் சமீப காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை தேவை தொழிலாளர்கள் வந்து செல்ல வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரை சுற்றியும் கோவை சுற்றியும் இன்றைய வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்க போகும்போது போக்குவரத்து நெரிசல்கள் தீர வேண்டும் என்றால் நம்ம இன்னும் பஸ்ஸையும் கார்களையும் நம்பி இருக்கிறத விட மெட்ரோ ட்ரெயின் வந்தால்தான் ஈஸியாக இருக்கும். அனைத்து இடங்களையும் வந்து அந்த நிறுத்தங்கள் இருந்து சொன்னால் அந்தந்த மக்கள் அந்தந்த பகுதியில் வந்து வண்டியை நிறுத்தி விட்டு அவங்க பொது போக்குவரத்துக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மதுரையில் மெட்ரோ வந்தால் மிகப்பெரிய அளவில் வந்து போக்குவரத்து நெரிசலுக்கு இன்றைக்கி வந்து மதுரையை சுற்றி வைகையாற்றை சுருக்கி அதுக்கு போக இந்த பக்கம் எல்லா பக்கமும் பாலம் போட்டு இவ்வளவு இருந்தும் கூட இன்றைக்கு வந்து இன்னமும் வந்து இவ்வளோ போக்குவரத்து இருக்குது. ஆனால் மெட்ரோ திட்டம் வந்து மதுரைக்கு வந்து இன்றியமையாது. இது வந்து ஒரு கனவு திட்டம்ல ரொம்ப இன்றியமையாத திட்டம். வளர்ந்த ஊர்களை வந்து கம்பேர் பண்ணும்போது சேலம் இது மாதிரி பார்க்க போனோம்னா உள்ளுக்கு வந்து ஃப்ளைஓவர்ஸ் நிறையா வந்துருச்சு. மதுரையில் இப்போ தான் ஒரு 2 ஃப்ளைஓவர்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் போக்குவரத்து அப்படிங்கிறத வந்து விரிவுபடுவதற்கான அம்சங்கள் வந்து மதுரை மாநகருக்குள்ளே இல்லை. அதனால் மெட்ரோ திட்டம் வந்தது அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். நான் ஒத்தக்கடையில் இருந்து அங்கே திருமங்கலம் இப்போ மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து வரக்கூடிய மக்கள்கள் வந்து இந்த 2 போக்குவரத்து தான். ஒன்று வந்து பஸ்ஸு வழியாக வரணும், இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்க ஆட்டோவோ இல்லை மற்ற இது வாங்காமல் வரணும். அது வர்றதுக்கான 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இதே ஒரு மெட்ரோ ரயிலாக இருந்துச்சுன்னா டக்குன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சருன்னு வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆகையால் வந்து மெட்ரோ ரயில் கண்டிப்பான முறையில் வந்து மதுரைக்கு வந்தால் மிகப்பெரிய மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க சார். மெட்ரோ என்பது வராதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வரும்னு சொல்கிறதுக்கு இன்னும் 10-12 வருஷம் ஆக்குவீங்க. 10-12 வருஷம் கழிச்சு அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னும் 10-12 வருஷம் ஆயிரும். இப்போ 25 வருஷம் கழிச்சு தான் வரும். 25 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எந்த நிலைமைக்கு மாறும்? அப்போ மதுரை அந்த அளவுக்கு சரியாக இருக்குமா? ஆகவே மதுரை என்பது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை என்பது ஒரு வளர்ந்த கிராமம்னு சொல்கிறாங்க. அதை உடைக்கணும்னா மெட்ரோ மாதிரியான விஷயங்கள் மதுரைக்கு வந்தாகணும் என்று மதுரை மக்களுடைய ஒரு குரலாக நாங்கள் சொல்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.